எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, பொங்கலுக்கு பிறகு இந்த வீடியோவை போடுகிறேன். சற்று இடைவெளி விழுந்து விட்டது. இப்போ பேச போகிற டாபிக் எதை பற்றின்னா, ஒரு 2 3 நாளாக இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தள்ளி தள்ளி போட்டேன், வேண்டாம் வேண்டான்ட்டு. இதுக்கு சரியான தலைப்பும் எனக்கு ஆப்படலை. என்ன தலைப்புன்னு எனக்கு சட்டுன்னு வந்து தலைப்பு அருமையான தலைப்புலாம் வந்து அமைஞ்சிரும். ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா, தலைப்பு என்ன கொடுக்குன்னு எனக்கு ஒரு குழப்பம். அதனாலேயே இந்த வீடியோ தள்ளி போட்டுகிட்டே போயிட்டேன். திடீர்னு ஆனால் என்ன பேசுகிறது கண்டென்ட்டு தெரியுது. அதுக்கு சரியான தலைப்பு அமையலைன்ட்டு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட அந்த தலைப்பு அவ்வளோ சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. இதை போன்ற ஒரு குழப்பம் எனக்கு இந்த சேனல் ஆரம்பித்து தலைப்பில் குழப்பம் வந்ததே இல்லை. தலைப்பில்லாத சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி தலைப்பில்லாமலே கூட ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எதை பேசுகிறது என்கிறது தெரியுது. ஆனால் அதுக்கு என்ன தலைப்புன்னு சரியான ஒரு கவர்ச்சிகரமான தலைப்பாக இருக்கவில்லை என்று. எனவே இந்த யூடியூப்பை பார்க்குற இந்த வீடியோவை பார்க்குற எனது நண்பர்கள் நல்ல தலைப்பு எடுத்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம அதுக்கு மாற்றிடுவோம், அந்த தலைப்பை மாற்றிக்குவோம். இப்போக்கி தலைப்பு என்னன்னா, எதிர்காலமும் சொர்க்க வாழ்வும் அப்படின்னு வச்சுருக்கிறேன். அவ்வளோ பொருத்தமாக தெரியல. ஆனால் அதை சப்ஜெக்ட் அதை பற்றி தான்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த இடத்துல அப்படி சப்ஸ்கிரைப்னு வரும், சேஃப்ட் பட்டன். அதை பார்த்துட்டிங்கன்னா கீழே இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை அமுக்குங்க. மேலே அதை போய் அமுக்காதீங்க, கீழே உள்ளதை அமுக்கி ஆதரவு கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் என்னுடைய வீடியோக்களில் வந்து ரொம்ப லிமிட்டட் வியூவர்ஸாகவும் ரொம்ப இதாகவும் தான் இருக்குது. ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் என் சொந்த சரக்கு, இதைத்தான் பேசுகிறேன். அடுத்தவங்க சரக்கை பேசுகிறதே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானது பார்த்தீங்கன்னா எல்லாம் காப்பி தான். சொந்த சரக்கு யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. 90% அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் பேசுகிறாரு சித்தர்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை பற்றி. அங்கங்கே அந்த பெரிய மகான்கள் அரவிந்தோ, ரமணர், சீரடி பாபா, இவங்க பெரியவாள், இவங்களெல்லாம் பற்றி அவங்க வாழ்க்கையில் நடந்த இதெல்லாம் இங்கே படிக்கிறார். படித்த 2 3 எபிசோட்ஸ் அந்த நிகழ்வுகளை அப்படி பேசுகிறார். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வியூவர்ஸு, லைக்கு, கமெண்ட்ஸு 140 240 இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் சொந்த சரக்கு இல்லை. அவர் புஸ்தகத்தில் இருக்கிறத படித்ததை உங்கள்கிட்ட ஒரு 4 5 நிகழ்ச்சிகளை பகிர்ந்துக்கிறார். அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்தது. இதுக்கு இவ்வளோ. ஆனால் சொந்த சரக்கு எதுவும் கிடையாது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு 45 வயதுக்கு மேல் இட்லி தோசை வேண்டாம். என்னையா அது? அவருக்கு சுகர் ஏறி போச்சு போல் இருக்குது, திங்க விடாங்கிறாங்க. எனக்கு 68 வயசு, எனக்கு சுகரெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தின்னுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன எழுதணும் சொல்லும் பொழுது இந்த யூடியூப்பையும் பார்த்தேன். 45 வயசுக்கு மேல் இட்லி தோசை நிறுத்தி விடுங்கள், மாதத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கொள்ளுங்கள். மீதியெல்லாம் என்ன செய்யணுமா? காலையிலையும் நைட்டும் வெபிச்ச கொண்டக்கடலை, அவிச்ச பயிர், இதே 2 கப்பு சாப்பிடுங்க. இதுக்கு யூடியூப், இதுக்கு அத்தனை 1000 பேர் லைக்கு, அது இது. இன்னொருத்தர் எழுதியிருந்தார், பேசினார், உங்களுக்கு 55 வயது ஆகிவிட்டதா? இனிமேல் அண்டர்வேர் அணியும் போதோ ஜட்டி அணியும் போதோ ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு அண்டர்வேர் அணியுங்கள். அண்டர்வேர் இல்லாமல் இப்படி பேலன்ஸ் பண்ணி அணியாதீங்க, ஏன்னா வயசாகிடுச்சு, கீழே விழுந்துருவீங்க. நான் கீழே விழுந்து இடுப்பை முடிச்சுக்கிட்டேன். அவருக்கு தெம்பில் முடிச்சுக்கிட்டார். இன்றைக்கி நான் வந்து எதையும் பிடிக்காம தான் நான் ஒத்த காலம் தான் போடுறேன். இதுக்கு இத்தனை வியூவர்ஸ் இது பாருங்கள். அப்புறம் ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ பாடின பாட்டுக்கும் எவ்வளோ பாடின வசனத்துக்கும் அப்படி ஆக்ட் பண்ணுது. அதுக்கு லட்சம் கோடி வியூவர்ஸ். என்ன இருக்குது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா? ஒன்றும் இல்லைங்க. சொந்த சரக்கு யார் பேசுகிறா சொல்லுங்கள்? என்னுடைய எல்லாமே எனக்கு மேலேருந்து வந்த சொந்த சரக்கு. அதுவும் நான் சொந்த சரக்குன்னு கொண்டாடல, மேலேருந்து கொடுக்கப்பட்டதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி அது மாதிரி தான். இன்னொன்று, ஆன்மீக வளர்ச்சிகளுக்காகவும் அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளுக்காகவும் நான் பேசுகிறேன். அப்பப்போ ஒரு வக்கீலாக சமுதாயத்தில் நடக்கிற இது பேசுவோமே குறிப்பிட்டுங்கும்போது பேசுகிறேன். வேறு ஏதோ சப்ஜெக்ட் விட்டு வேறு எங்கேயோ போகிறேன்னு கொஞ்சம் மிஸ்லேனியஸாக இதுவும் இருக்கட்டும். இதுக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் போட முடியாதுல்ல. அதுக்காக இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குற நேயர்கள் சொந்த சரக்கு வச்சு, மேலேருந்து வந்த சரக்கை வச்சு நல்ல அற்புதமான ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு உகந்ததை நான் பேசுகிறேன். அதை பார்க்க ஆள் இல்லை. எவ்வளோ வருத்தமாக இருக்குது. லிமிட்டட் தான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தோம்னா வள்ளலார் சொன்ன மாதிரி கடை தேன் கொல்வார் இல்லை, கட்டி விட்டேன் கடைன்ட்டு சேனல் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான்ற நிலைமைக்கு வந்துடும் போட்டுருக்கு. எனக்கு ஒன்றும் நட்டம் இல்லை. நான் லாபத்தை நோக்கி நான் ஆரம்பிக்கல.
எனக்கு நேரம் மிச்சம். அதுக்கு இன்னும் நான் 2 தியானத்தை பண்ணுவேன், இன்னும் 2 புக்கை படிப்பேன், இன்னும் 2 நல்ல விஷயங்களை பார்ப்பேன்ட்டு போயிடுவேன் பகிர்ந்துக்கணுன்னு. அதனால் உங்கள் நன்மைக்காக எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பேசுவேன், இல்லையா மூடிட்டு போயிடுவேன். இப்போ டாபிக் வருவோம். அதாவது ஒருத்தர் என்னுடைய உறவினர், நண்பர் அல்லது அறிமுகமானவர் அல்லது கேள்விப்பட்டவர், எப்படி வேணாலும் வச்சுக்குவோம். 2-3 பேர். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எதிர்கால வாழ்க்கைக்காக நம்ம சேமித்து வைக்கணும், இப்போலேருந்தே சேமிக்கணும். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், 25-30 வயசுக்கு வேலைக்கு போயிட்டேன், எல்லா காசும் செலவழிச்சிடக்கூடாது. நமக்கு பென்ஷன் கிடையாது, கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கும், ஐடி கம்பெனியில் இருக்கும், அல்லது ஏதோ ஒன்றில் இருக்கும். அதனால் நம்ம வந்து சேமித்து வச்சுக்கணும். பென்ஷன் திட்டம் எல்ஐசியில் வருது, அதில் வருது, அதெல்லாம் திட்டம் போட்டு அந்த யோஜனா திட்டம், இந்த பூஜனா திட்டம், அது இப்போ இதில் போட்டு வை, இப்போ எஃப்டியில் போட்டு வை, பேங்க்கில் போட்டு வை, எஃப்டியில், தபால் ஆஃபீஸில் போட்டு வை, சிட் ஃபண்டில் போட்டு வை, என்ன எல்ஐசியில் பல விதமான பாலிசிகளை போட்டு அப்படி போட்டு வச்சிட்டோம்னா, இல்லைன்னா எல்லாத்தையும் செலவழிச்சிருவாங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைகளை நம்பி இருக்க முடியாதுங்க. நம்ம உட்காந்துட்டோம் 50, 55, 60 வயசில் நமக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ மீதி இருக்கிற நாள் இப்போ 75 வயசோ 80 வயசோ நிம்மதியாக இருக்கலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி திட்டமிடுகிறார். எப்பொழுது அவர் வேலைக்கு போனோன்னே சில பேர் வேலைக்கு போய் ஜாலியாக இருக்காங்க, இருந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு 40-45 பிள்ளைகளுக்கு எல்லாம் கரையேற்றுறாங்க. அதுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு கரை சேர்க்கணும், 2 பொம்பளை பிள்ளை பார்த்துட்டோம், அதுக்கு சேமிக்கணும், இதெல்லாம் நியாயம், உங்களுடைய கடமைகள். ஆசையாக குடும்பஸ்தனாக உங்களுடைய கடமைகள். ஆனால் நம்ம சம்பாதிக்கும் பொழுது அவங்கள பிள்ளைய படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதுக்காக நீங்கள் காசு சேர்க்குறீங்க, குடியிருக்கிறதுக்கு வீடு, சொந்த வீடு வேணும் சேர்க்குறீங்க, இதிலெல்லாம் எந்த தப்பும் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் உங்களுடைய அந்திம காலத்தில் நமக்கு யார் ஆதரவு இல்லாமல் இருக்கணும்னு கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறீங்க பாருங்கள். அது நல்ல அறிவு சார்ந்த விஷயந்தான், முன்ஜாக்கிரத விஷயந்தான். அதில் தப்பு என்று எதுவும் நான் சொல்லவில்லை. உங்களுடைய எதிர்காலம் கடந்த அந்திம காலத்தில், இறுதி காலத்தில் உங்களுக்கு தேவையானதை அப்பொழுது சம்பாதிக்க முடியாதுங்கும் போது நம்ம நல்லா இருக்கணுமேங்கிற கவலை உங்களுக்கு இருக்குல்ல, சேர்த்து வைக்கிறீங்கள. ஒருத்தர் செஞ்சார், அவர் பென்ஷன்தாரர், அவர் பிள்ளை வந்து ஏதோ ப்ரைவேட் அதுன்னு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, ஆனால் சம்பாதிக்கிறார் நல்லா. பிள்ளைக்கு நாளைக்கு பென்ஷன் கிடையாது, கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் கிடையாது, ஒரு வேலையில் நிரந்தரமாக இல்லை, இப்போ உடம்புல உழைப்பு இருக்கிறவங்க வேலை செய்கிறான். நாளைக்கு நம்ம மாதிரி அவனுக்கு வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அங்கே பிளாட் இங்கே பிளாட்டெல்லாம் வாங்கி அதிலெல்லாம் வீடெல்லாம் கட்டி லைன் மாதிரிலாம் கட்டி, நாளைக்கு நம்ம போயிட்டாலும் அவனுக்கு தொழிலே இல்லைன்னு உட்காந்தாலும் வாடகை வச்சு சம்பாரித்து காலத்தை ஓட்டிடுவாயா, அவனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேயா. அவ்வளோ முன்ஜாக்கிரதை. கடைசியில் என்ன ஆனார், பையன் முன்னாடி போயிட்டார், இவர் இருக்கார். அதாவது இதை நான் தவறு என்று நான் சொல்லவில்லை, செய்யுங்கள், நீங்களும் செய்யுங்கள், புத்திசாலித்தனமாக இருங்கள். ஆனால் நான் கேட்பது என்னவென்றால், இதற்கு உங்களுடைய அந்திம காலம் 10 வருஷமோ 15 வருஷமோ அதிகம் போனால் 20 வருஷமோ இதற்காக கவலைப்படுகிறீர்களே, அப்போ இந்த 20 வயசில் 20 வருஷம் கடைசி காலம், 15 வருஷமாக 10 வருஷம் தெரியாது, 60 வயசுக்கு மேலே நம்ம நல்லா இருக்கணும், யார் தைரியம் இல்லாமல் இருக்கணும், நோய் நொடி வந்தால் செலவு பண்ணணும். டாக்டர்கிட்ட போனால் ப்ரைவேட்டுக்கு போனால் 1 லட்சம் ஆகிடுது, 1.5 லட்சம் ஆகிடுது, ஒரு ஆஞ்சியா போனால் 2 லட்சம் ஆகுது. இதுக்கெல்லாம் காசு வேணும்னு சேர்த்து வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தியும் யோசனையும் கெட்டிக்காரத்தனமும் சாமர்த்தியம் இருக்குதுல்ல. செத்துடுறீங்கல்ல, செத்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறது ஆன்மீகவாதிகளுக்கு, பகுத்தறிவாதிகளுக்கு, செத்ததுக்கப்புறம் பிறவியே இல்லை, செத்ததுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு நான் இல்லைன்னு சொல்கிறேன் நாத்திகனை பற்றி நான் இங்கே பேசலை. அவங்கள விட்டுருவோம், அவங்களுக்கான இந்த வீடியோ இல்லை, அவங்க இதை பார்க்க வேண்டாம். நாத்திகத்தனத்தில் இருக்குங்க இதை விட பார்க்கணும். ஆன்மீகத்தில் இருக்கும், அது கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, இறப்புக்கு பின் சொர்க்கம் நரகம்னு சொல்லுது பைபிள், இஸ்லாத்துன்னு சொல்லுது, இந்தியா நம்ம கருடபுராணம்னு சொல்லுதுன்னு, அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாயா. லைஃப் ஆஃப்டர் டெத், தேர் இஸ் எ லைஃப் ஆஃப்டர் டெத், அது இருக்குன்னு எல்லா இந்துக்களும் நம்புகிறார்கள், எல்லா முஸ்லீம்களும் நம்புகிறார்கள், எல்லா கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள். நான் இப்போ இருக்கேன், இறந்து போயிட்டேன்னா அப்படியே ஜீரோ, சூன்யமாகிடுறதில்ல. நான் இருக்கேன், என் நினைவுகள் எல்லாம் இருக்குது, நான் திட்டம் போட்டு எல்லாம் பென்ஷன் இல்லாமலே சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன், என் பையனுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டேன், பிரெயினில் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். நான் செத்துட்டேன், செத்ததுக்கப்புறம் இந்த பிரெயின் எரிச்சிடுறாங்க அல்லது போச்சிடுறாங்க, என் நினைவுகளும் எல்லாம் அழிஞ்சு போகுது. குணாளன் அப்படின்னா நோ மோர், ஜீரோ, டெலிட் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. அப்படியா? இல்லை,
இறந்ததுக்கப்புறம் என் நினைவுகள் என்னை தொடர்கின்றன, நானும் தொடர்கிறேன் என்பதில் எல்லா மதம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. அப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டோம். இந்து மதத்தில் சொர்க்கன்றாங்க, நரகங்கிறாங்க, அப்புறம் ஆத்மலோகங்கிறாங்க. இப்போ புதுசாக வந்து ஆத்மலோகம், ஆவிலோகம்னு சொல்கிறாங்க, பித்ருலோகம்னு சொல்கிறாங்க. வைகுண்டம், வைஷ்ணவனை கேட்டால் வைகுண்டங்கிறான், சைவனை கேட்டால் கைலாயங்கிறான், முஸ்லீம்ஸை கேட்டால் பரலோக சாம்ராஜ்யங்கிறான், கிறிஸ்தவர்களை கேட்டால் இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்க, அல்லாவின் ராஜ்யம்னு சொல்கிறாங்க. போகிறோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அறிதல் இருக்கிறது, புரிதல் இருக்கிறது. ஆனால் அங்கே போகிற இடத்துல அங்கே வாழணும்னு அங்கே நீங்கள் எப்படி வாழ்வீங்க? அதுக்கு ஏதாச்சும் செய்யணுமா? இப்போவே செய்யணுமா? இல்லை அங்கே போய் செஞ்சுக்கலாமா? இல்லை இப்போவே செய்யணுமா? அதை பற்றி யாராவது கவலைப்பட்டீர்களா? அதுக்காக திங்க் பண்ணி ஏதாச்சும் செஞ்சீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இருக்க போகிற 10 வருஷம், 60 வயசுக்கு அப்புறம் இருக்க போகிற 15 வருஷம், 20 வருஷம், 80 வயசுன்னு வச்சுக்குவோம். 60 to 80. அதுக்கு என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சுக்கிறது எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணுறீங்க கெட்டிக்காரத்தனமாக. உங்கள் பிள்ளைக்கும் பென்ஷன் இல்லைன்னா அவனுக்காக ஏதாவது செய்யணும்னு செய்யலாம் வைக்கிறீங்க. இந்த 80 வயசு இறந்ததுக்கப்புறம் எங்கேயோ போகிறோன்னு தெரியுது. எங்கேயோ போகிறோம், அங்கே போகும்போது பார்த்துக்குவோம். அங்கே போகும்போது என்னத்தை பார்த்துக்கிங்க? எங்கே போக போகிறீங்க? எந்த நாட்டுக்கு போக போகிறீங்க? எந்த கிரகத்துக்கு போக போகிறீங்க? எந்த லோகத்துக்கு போக போகிறீங்க? அங்கே உங்களுக்கு பசிக்குமா? தாகம் எடுக்குமா? அங்கே உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? நம்ம இங்கேருந்து ஃபாரின் போகணும்னா தனிப்பட்ட இதில் போனால் விசா வேணும், அங்கே யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணணும். அதெல்லாம் ஜாப் விசாவில் போகணும், எம்ப்ளாய்மெண்ட் விசாவில். அங்கே போகும்போது அங்கே நம்ம ஆள் இருக்காயா, நீ அங்கே அவரை பாரு, அவருக்கு உங்களுக்கு வேணுங்கிறத அங்கே பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் டெல்லி ஆகிடுச்சு. டெல்லியில் நம்ம செக்ரட்டரியேட்டில் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு வேலை பார்க்குறாரு. அவரை போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு பிடிச்சி கொடுக்குறது எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுவார். அங்கே ஆள் வச்சுக்கிறோம். இங்கேருந்து அங்கே போகும்போது இப்போ பூமியை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஏதாச்சும் ஆள் வச்சுருக்கோமா? நமக்குன்னு தெரியாது. எங்கள் அப்பா இருப்பார், வருவார். அவர் வருவார் நிச்சயமா. எங்கள் அப்பா செத்து விட்டார், வருவார். எங்கள் அம்மா செத்து விட்டார். அவர் எங்கே இருக்கார், அட்ரஸ் தெரியுமா? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்குதா? நம்ம இறந்ததுக்கப்புறம் மனிதன் எங்கே போக போகிறான் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் உங்களை கேட்டுங்க. நம்ம எங்கே போக போகிறோம்? எந்த நாட்டுக்கு போக போகிறோம்? திருநாடு ஏகுவோமா? கைலாயம் போவோமா? எங்கே போக போகிறோம்? அங்கு நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருப்பார்களா? யார் இருப்பார்? அதை பற்றி நமக்கு தெரியுமா? இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நாங்கள் தெரிஞ்சுட்டா நாங்கள் ஞானி இல்லைன்னு. தேவையில்லைங்க. நீங்கள் ஞானியாக இருந்தால் தான் அதெல்லாம் தெரியணும் இல்லை. கொஞ்சம் முயற்சி பண்ணி ஆர்வம் இருந்தாலே தெரிஞ்சுக்க முடியும். சரி, எங்கேயோ போகிறோம், ரைட். அங்கே போகிறதுக்கு அங்கே சொகுசாக நல்லாயிருக்கும். இப்போ சொர்க்கம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இந்திரலோகம், சொர்க்கலோகம், இங்கே போகணும் அப்படின்னு. ஆமாம், புண்ணியம் பண்ணி தான் போகலாம். பாவம் பண்ணால் போகாதுன்னு கருட புராணம் சொல்லுது. பைபிளும் அப்படி தான் சொல்லுது. குரானும் அப்படி தான் சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறது? புண்ணியம் செய்யணும். என்ன செய்யணும்? அன்னதானம் கொடு, கொள்ளையடி, அரசியல்வாதியாக கொள்ளையடி, மக்கள் பணத்தை, வரி பணத்தை சுரண்டு, அமலாக்க பிரிவு வந்து டெஸ்ட்டு பண்ணலாம் கண்டுபிடிக்க முடியாட்டி, அப்புறம் கோயில்களாக கொடு, அன்னதானம் பண்ணு, யானையை வாங்கி விடு, பூனையை வாங்கி விடு, மக்களுக்கு இலவச கல்யாணம் பண்ணிட்டா புண்ணியம். புண்ணியம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. அந்த புண்ணிய லோகம் அவங்களை காப்பாற்றுமா? அது உங்களுக்கு பென்ஷன் மாதிரி அங்கே இருக்குமா? அது சரியான வழியா? இதுதான் என் கேள்வி. அப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இதுக்கு என்ன விடைன்னு பார்க்கும்போது நான் யோசிச்சுட்டு இந்த சப்ஜெக்டை பற்றி பேசணும். இன்றைக்கி திடீர்னு என்ன பண்ணேன், சமுத்திரகனி நடித்த திருமாணிக்கம், மிஸ்டர் மாணிக்கம் திருமாணிக்கம் அப்படிங்கிற படத்தை பார்த்தேன். அதில் ஒரு நல்ல கருத்து. அந்த படம் நீங்கள் பாருங்கள், அருமையான படம். அதில் நேர்மை, தர்மம், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் அதில் இருக்கும். அவர் டைரக்டர் அதை விளக்கி சொல்லலை. ஆனால் என்ன அது உண்மையான விளக்கம் என்னங்கிறது வித்தியாசம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாரு. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை வசனமாக சொல்லலை. நீங்கள் புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கும், இல்லைனாலும் அவங்களுக்காக நான் முன்னாடியே சொல்கிறேன். நேர்மை, அந்த படத்தினுடைய சின்ன கருத்து என்னென்னா, லாட்ரி ஷீட் வச்சுருக்காரு சமுத்திரகனி. அவர் கடையில் பாரதி ராஜா போய் வயசானவர் டிக்கெட்டு 3 டிக்கெட் வாங்குறாரு. கொடுக்க காசை எங்கேயோ வழியில் மடியிலேருந்து தவற விட்டுறாரு. ஐயோ காசு இல்லை, அந்த டிக்கெட்டு 3 டிக்கெட் நான் செலக்ட் பண்ணி டிக்கெட்டை தனியாக வைங்க, நான் ஊருக்கு போய்ட்டு 70 கிலோமீட்டர் அந்தாண்ட ஊர் இருக்குது, போயிட்டு திரும்ப 2 நாள் கழிச்சு வந்து காசை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேங்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அதனால் என்ன வந்து கொடுங்க. இல்லை காசு கொடுக்காம வாங்குவது தவறு என்று சொல்லி அவர் தன் நேர்மையை காராட்டி வச்சுட்டு போயிடுறாரு. இவர் பத்திரமா வச்சுருக்கிறாரு. 2 3 நாள் அந்த ஒரு ஷீட்டுக்கு 1.5 கோடி விழுந்துருது. நம்ம தமிழ்நாட்டு கதையால் தமிழ்நாட்டில் வச்சு நடக்கிற மாதிரி எடுக்கல, ஏன்னா இங்கே தடை செய்யப்பட்டுருச்சு. அதில் கேரளாவில் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. 1.5 கோடி விழுந்துருச்சுன்னு ஒன்று
இந்த சமுத்திரகனிக்கு 2 பொம்பளை பிள்ளை, ஒன்றுக்கு திக்குவாயி, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது 2.5 லட்சம் ஆகுங்கிறாங்க. கடன் இருக்குது, போக்குவரத்து, பல செலவுகள் இருக்குது. அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. குடும்பம்லாம் இருக்குது, மாமனார் மாமியார், சித்தப்பா பெரியப்பான்னு பல பிரச்சனைகள் இருக்குது. இது மனைவிக்கு கேள்விப்பட்டோன்னே அவர் உற்றார் எல்லாம் நீ கொண்டு போய் கொடுக்காத அந்த டிக்கெட். இவர் என்ன சொல்கிறாரு சமுத்திரகனி, பாரத ராஜா செலக்ட் பண்ண டிக்கெட்டு, அவர் வாங்கின டிக்கெட்டு, ஆனால் பணம் தான் கொடுக்கல, வச்சு போய் நான் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடனாக சொல்லிட்டு போயிருக்காரு. இதனால் இந்த பரிசு சீட்டு அவரைத்தான் சேரும், 1.5 லட்சம் 1.5 கோடி அவரை தான் சேரும்னு இவர் சொல்லி கிளம்பிட்டார் சீட்டை எடுத்துக்கிட்டு. இடுக்கிக்கு எங்கேன்னு ஆனால் அட்ரஸ் தெரில. இடுக்கியில் தான் இடுக்கியை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி போயிடும். அது எப்படி இடுக்கி கண்டுபிடிக்கலாம் படம், அதை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். தேடிட்டு போகிறார். மனைவி மக்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாரும் கூப்பிட்றாங்க. இது அவருக்கு சேர வேண்டியது. நான் அதிலிருந்து வலுவ மாட்டேன், தவற மாட்டேன், அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் வருவேன். நீங்கள் என்ன கரைச்சாலும் கரைய மாட்டேன்னு உறுதியாக நிற்கிறார். அதான் படம். அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். மனைவி சொல்கிறா, ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறான். ஏங்க நீங்கள் தான் பணமே கொடுக்கல, பணம் கொடுக்கலன்னு அந்த சீட்டு நம்மளை சேர்ந்ததுங்க, அப்போ பரிசும் நம்மளை சேர்ந்ததுன்னு சொல்கிறாப்புல. அவருடைய நண்பர் ஒருத்தர், ஒரு அவருக்கு அபிமானமான ஒரு பாதிரியார், அவர் என்ன சொல்கிறாரு, சரியான பாயிண்ட்டாக சொல்கிறார், தப்பான பாயிண்ட்டை சொல்லலை. சின்ன ஜெயந்த் தான் பாதிரியார். விற்காத பொருள் வியாபாரிக்கு சொந்தம். நீ ஒன்றும் விற்றுல, செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு, காசு கொடுக்கல. அப்போ உன்னுடைய பொருள் காசை கொடுத்தா தான் உன்னுடைய பொருள். விற்காத பொருள் வியாபாரிக்கு சொந்தம், அதனால் அதில் விழுந்த பரிசு உனக்குத்தான் சொந்தம். இதில் எந்த தப்பும் இல்லை, நீ எடுத்துக்கிட்டு வா, வீட்டுக்கு வா, உன்னுடைய கடன் நிறுத்துக்கு, அதெல்லாம் அப்படிலாம் நீ கொடுக்க வேண்டாம்னு பாதிரியாரை அட்வைஸ் பண்ணுறாரு. நம்ம வக்கீலுங்கிற மாதிரிலாம் பார்ப்போம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், கான்ட்ராக்ட் ஆக்டில் வரும் சேல் ஆஃப் குட்ஸ்னு. அதில் பார்த்தீங்கன்னா சேல் வென் இட் கம்ப்ளீட்ஸு. ஒரு சேல் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா, ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் பாசிங் ஆஃப் கன்சிடரேஷன் அண்ட் டெலிவரி ஆஃப் பொசஷன், டெலிவரி ஆஃப் தி ஆர்டிக்கல் மூவபிள்ஸுக்கு. ஃபஸ்ட்டு ஆஃபர் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கன்சிடரேஷன் ஏன்னா பணம் பாஸ் ஆகணும். பணம் பாஸ் ஆகும்போதே பொருள் அங்கே போயிடணும். அப்போ தான் சேல் கம்ப்ளீட் ஆகும். அது வரையும் அது இன்னும் முக்கியமாக கன்சிடரேஷன் போகலைன்னா சேல் இன்கம்ப்ளீட்டு. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி வியாபாரிகிட்ட தான் இருக்கும். அப்போ அக்கார்டிங் டு த ஆக்ட் படி பார்த்தாலும் சமுத்திரகனி இந்த 1.5 கோடியை தான் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, அது நேர்மை குறைவும் இல்லை. சரிங்களா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது தர்மமாகாதுங்கிறார். ஃபாதரேரே சொல்கிறார், அதில் தப்பே இல்லையா, விற்காத பொருள் வியாபாரிக்கு சொந்தம், அவன் தான் காசு கொடுக்கலேன்னு. இல்லை, அவர் தன்னுடைய இதுக்காக எவ்வளவோ ஆசைப்பட்டு கனவுகளோடு வாங்கினார். அவர்கிட்ட இந்த பணம் பேசினா அவர் பல பிரச்சனைகள் தீர்த்தவர் குடும்பத்தை. அது அவர் ப்ராப்ளம். உனக்கும் தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஊரானுக்காக நீ ஊரானுக்காக இப்போ இவ்வளோ கவலைப்படுறிய, ஓம் புள்ள புட்டி ஓம் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்தியா, இதுக்கு நீ கவலைப்பட வேண்டாமா, இது உன் கடமை இல்லையான்னு. இல்லை, தர்மம். நான் விற்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர்கிட்டருந்து கன்சிடரேஷன் கடன் தான். அப்போ என்னென்ன கடனாக வந்திருக்கு, நான் அவர்கிட்ட கொடுத்ததாக நினைத்து அவரை தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன். அந்த சீட்டை வேறு யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா அந்த சீட்டை தனியாக எடுத்து வைக்காமல் அதையும் காமன் டிஸ்பிளேலேயே வச்சுருந்தேன்னா வேறு யாராச்சும் கொடுத்து எடுத்துகிட்டு போயிருந்தா, அப்படி இருந்தால் சரி வாங்கலை, தூக்கி பொது இதிலே வச்சுருவோம், கிளிப்பில் மாட்டு அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பர் இந்த சிவப்பு சீட்டில் ஒன்று எடு, ப்ளூவில் ஒன்று எடுன்னு செலக்ட் பண்ணிட்டார். He offered, I accepted, ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி என்கிட்ட ரீட்ரான்ஸ்ஃபர். அப்போ அது என்ன அர்த்தம்னா என்ட்ரஸ்ட்மெண்ட். என் மேலே உள்ள நம்பிக்கையால் கொடுத்துருங்க. அப்போ நான் ஐ எம் ஒன்லி எ கார்டியன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, ஐ எம் எ ட்ரஸ்டி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. வந்துச்சுங்களா? ஐ எம் த ட்ரஸ்டி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நான் ஒரு தர்மகர்த்தா, அதை நான் கார்டியன், அதை வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு கட்டாக இருந்துச்சு, அதில் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். அதனால் அது ட்ரஸ்ட், ஐ எம் ஒன்லி த ட்ரஸ்டி கார்டியன், ஐ எம் இன் பொசஷன் ஆஸ் எ ட்ரஸ்டி. அதனால் அது எனக்கு சொந்தம்னு எடுத்துக்கக்கூடாது, அது அவருக்கு சொந்தமானது. பாசிங் ஆஃப் கன்சிடரேஷன், ஐ அக்செப்டட். கடனுக்கு ஒத்துக்கிட்டாலும் அது கன்சிடரேஷன் தான். இப்போ தவணையில் வாங்கிட்டு வரோம்ல, உடனே இப்போ எல்லாம் முழு பணத்துமா கட்டி வந்துடுறோம். நம்ம தான் ஓனர், அது நல்லது கெட்டது நம்ம தானே பார்க்குறோம். அப்படிங்கும்போது அது அவரை சேர்ந்ததுன்னு சொல்லி அதுதான் தர்மம். ட்ரஸ்டி, தர்மகர்த்தா. அந்த ட்ரஸ்டிங்கிறதுலேருந்து நான் மீறக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு கொடுக்குறாரு பாருங்க. தட் இஸ் த தர்மா. நீங்கள் நேர்மையாக இருந்துட்டாலும்
மட்டும் உங்களுக்கு வந்து மேலே சுகம்னு இல்லை. நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் நல்லது தான். அன்னதானம், புண்ணியம் எல்லாம் பண்ணினாலும் தப்பான வழியில் சம்பாதிச்சு அந்த காசை எடுத்து அன்னதானம் பண்ணி யானை வாங்கி விட்டு, பூனையை வாங்கி விட்டேன், பாத்திரத்தை வாங்கி விட்டேன், கோயிலுக்கெல்லாம் செஞ்சேன், கும்பாபிஷேகம் பண்ணேன்னாலும் அதுக்குண்டான புண்ணிய பலனுக்கு அங்கே சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்த தவறான செயல்களுக்காக திரும்பவும் கர்மாப்படி பிறப்பீர்கள் அல்லது தண்டனை அனுபவிப்பீர்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நிரந்தரமாக அங்கே சென்று நாம் இருப்பதற்கு கடைசி காலத்தில் இந்த இந்த லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு லைஃபுக்கு போகிறோம் பாருங்கள், அங்கே நமக்கு உண்மையான பென்ஷனும் உண்மையான ஆதரவும் உண்மையான சப்போர்ட்டும் எதுன்னா தர்மத்தை விட்டு விலகக்கூடாது. தர்மம்னா தானம் இல்லை, தர்மம் என்பது ஒரு நியதி. அதுக்கு அது சட்டத்தினால் அதை ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஏன்னா இவர் தர்மர் என்ன பண்ணார், அதனால தான் அவருக்கு பேரே தர்மர். அவருக்கு சொர்க்கம் கொடுத்தாங்க, ஆனால் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டேன்ட்டார். ஏன்னா பின்னாடியே ஒரு நாய் வந்துட்டுருக்கு, அந்த நாயை விட்டு தள்ளிட்டு வாங்க உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு. என்னையே நம்பி வந்து விட்டது அந்த நாய், நான் வளர்த்தேன்னு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. இவர் பின்னாடி போனால் சொர்க்கத்துக்கு அடையலான்ட்டு. அது நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண மாட்டேன், இந்த நாய்க்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் எனக்கும் சொர்க்கம் வேணான்னு சொன்னார். அது தர்மம். அதுபோல் நீங்கள் தர்மம் தவறாமல், தர்ம நெறி தவறாமல் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அங்கே பென்ஷன் போட்டு வச்சிட்டீங்க, எஃப்டி போட்டு வச்சிட்டீங்க, பெரிய அமௌண்ட்டு பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அங்கே உங்களுக்கு வேண்டாம், எல்லாரும் உங்களை பாராட்டி அங்கே உங்களை வரவேற்பாங்க, உங்களுக்கு ரெட் கார்பெட் விரிப்பாங்க, அங்கே நீங்கள் சுகமாக இருக்கலாம் என்று சொல்லி, இந்த வாழ்க்கையில் கடைசி 20 வருடங்களுக்காக சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிற அந்த புத்தி இறந்ததுக்கப்புறம் அங்கே போய் நம்ம சேஃப்டியாக இருக்கணும், செல்வாக்காக இருக்கணும், நம்ம காலில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரே வழி தர்மம் தவறாமல் நடங்கள். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு எம்ஜிஆர் பண்ணார், அது வேறு. எனவே தர்மப்படி நடங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சொந்த சரக்கு தான் பேசுகிறேன், இதுக்கு சரியான தலைப்பு எனக்கு இன்னும் பிடிபடவில்லை. அதனால் எதிர்காலமும் சொர்க்கமும்னு வச்சுருக்கிறேன். நல்ல தலைப்பு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை தூக்கி மாற்றி வச்சுருவோம். ஓகேவா? இந்த அசைன்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். இதனால நான் தான் தலைப்பு வச்சுக்கிட்டே இருந்தேன், நல்ல தலைப்பெல்லாம் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேட்பேன், தலைப்பு அருமையாக இருக்குது சார் உங்கள்கிட்ட அப்படின்ட்டு. இதுக்கு என்னமோ தலைப்பு கிடைக்கல, அதனால் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். தயவு செஞ்சு யாராச்சும் ஒருத்தர் செலக்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதுக்கு என்ன தலைப்புன்னு. நல்ல தலைப்பாக இருந்தால் எடிட் பண்ணி தலைப்பை மாற்றிடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.